எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே நம்மளை ஆண்ட அதிமுகவாக இருக்கட்டும், இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திமுகவாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ கோடி ரூபா வந்து கடனில் இருந்துச்சு, நாங்கள் அதை மீட்டெடுத்து கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுகவை குறை சொல்லுவாங்க. திமுக வந்து ஆட்சிக்கு வந்தோன்னே அதிமுக குறை சொல்லுவாங்க. அவங்க விட்டுட்டு போன கடனத்தை நாங்கள் அடைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மாற்றி தான் ரெண்டு பேருக்கு மேலே பழிய போட்டுக்குவாங்க. ஆனால் இது வரைக்கும் சரி, எவ்வளோ ரூபா வந்து கடனில் இருக்குது, எத்தனை கோடி ரூபா கடன் கட்டியிருக்கிறாங்க, எத்தனை கோடி ரூபா வந்து மக்களுடைய வரிப்பணம் வந்து தமிழ்நாட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து வருமானமாக வந்திருக்குது அப்படிங்கிற கணக்கு வழக்கை மட்டும் சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள் மக்களே, ஒரு குடும்ப தலைவன் வந்து ஒரு 30,000 சம்பளம் வாங்குறாரு, நம்ம வீட்டில் ஒரு அப்பா சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா, வாடகை சொந்த வீடாக இருந்தால் வாடகை தர தேவையில்லை. அப்போது ஒரு மாதத்தில் வந்து ஒரு 25,000 வந்து செலவில் போயிடுது. மீதி ஒரு 5,000 வந்து நமக்கு வந்து மீதி இருக்குன்னு வச்சுக்கலேன், பேலன்ஸாக இருக்குது. அப்போ ஒரு குடும்ப தலைவன் வந்து இந்த மாதிரி ஒரு கணக்கை நம்ம வீட்டில் ஒரு குடும்பத்தில் செலவு பண்ணும்போதே மீதி கணக்கு வந்து நம்ம இவ்வளோ தூரம் கேட்கும்போது, நம்ம தமிழ்நாட்டை ஒரு மாநிலத்தையே ஆளக்கூடிய தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இருக்கக்கூடிய அவங்கள பார்த்து நம்ம ஏன் கேள்விகள் கேட்கக்கூடாதுங்கிறத நான் சொல்கிறேன். இவங்க இரு கட்சிகளும் தான் பார்த்தீங்கன்னா மாற்றி வந்து இவங்க வந்து பழி போட்டுட்டே இருப்பாங்க. ஒருத்தன் தப்பிக்கணும்னா ஒருத்தர் மேலே தூக்கி பழி போடணும். இதுதான் வந்து இதே இயற்கை. அதாவது ஒருத்தர் தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொருத்தர் மேலே பழி போட்டுருவாங்க, அவங்க தப்பிக்கிறதுக்காக இவங்க மேலே தூக்கி பழி போடுவாங்க. ஏன்னா இது யாருமே கண்டுபிடிக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட்டு போனால் கூட இதுக்கு வந்து விட தெரியாது, தீர்ப்பு வந்து கொடுக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா மக்களே, இப்போ இவங்களுக்கு கடன் வந்து எதனால் வந்துச்சு? தமிழ்நாட்டுக்கு இத்தனை ஆயிரம் கோடி கடன் சொல்கிறாங்களே, எதனால் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கடன் வந்துச்சு? எந்த திட்டத்துக்காக வாங்கினாங்க, எந்த திட்டத்துக்காக எவ்வளோ வாங்கினாங்க, எவ்வளோ வந்து அந்த திட்டத்துக்கு செலவு பண்ணினாங்க, மீதி வந்து எங்கேருந்து இந்த கடன் வந்துச்சுன்னு பொதுமக்களில் யாராவது ஒருத்தர் வந்து அவங்கள பார்த்து கேள்விகள் கேட்க முடியுமா? அவங்கள கேள்வி கேட்டால் சும்மா விடுவாங்களா? ஆனால் நான் என்ன சொல்கிறேன் மக்களே, கேள்விகள் கேட்கணுங்கிற கேள்விகள் கேட்டால்தான் விடை தெரியுங்கிறேன் நான். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த அரசியல்வாதிகள் வந்து எவ்வளோ ரூபா வந்து வருமானம் வந்திருக்குது, நாங்கள் ஒவ்வொரு திட்டத்துக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணணும், இவ்வளோ மீதி இருக்குது அப்படின்னு யாராவது இதுவரை கணக்கு காட்டியிருப்பாங்களா? நீங்கள் சொல்லுங்கள், ஏன் கணக்கு காட்ட மாட்டேங்கிறீங்க? என்ன ஊழலற்ற ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்குது. திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம், நிறைய திட்டங்களை நிறைவேற்றணும்னு சொல்கிறீங்களே, அப்போ அந்த திட்டத்துக்கான மக்கள் செலுத்துகிற வரி பணத்தில் எவ்வளோ செலவு பண்ணுனீங்க, மீதி எவ்வளோ பணம் இருக்குது, இதை மக்கள்கிட்ட சொல்லுங்களேன்.